மகா என்னடியாச்சு? நாகவலி மகா மகா எழுந்திரி மகா. மகா நாகவலி இரு, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். சீக்கிரம்க்கா. மகா மகா எழுந்திரி மகா. மகா மகா என்னாச்சு மகா உனக்கு? அக்கா சீக்கிரம் தண்ணி தெளிங்கக்கா. மகா மகா நாகவலி மகா நாகவலி நாகவலி என்ன சிந்து? மகா பார்த்து நாகவலி எந்திரி. என்னாச்சு? என்னாச்சு மகா? மகா என்னாச்சு? ஏன் இங்க மயக்கம் போட்டு கிடக்குற? நடந்ததெல்லாம் சொன்னா இவங்க 2 பேரும் பார்த்துட்டு மாறுவாங்களே. உன்னதான் கேக்குறேன், என்னாச்சு? தெரியலக்கா, யாரோ முகத்துல துணிய வச்சு அழுத்தின மாதிரி இருந்துச்சு. அப்படியே நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். முகத்துல துணியை வச்சு அழுத்துனாங்களா? யாரு? எனக்கு தெரியலக்கா, முகத்தை பார்க்க முடியல. சரி, இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். சிலம்பத்துல கர்ணா கலந்துக்க போறானா, முதல்ல அதை தடுக்கணும். இந்தோ சிலம்பத்துல கர்ணா கலந்துக்கிறத நாம ஏன் தடுக்கணும்? என்னக்கா சொல்றீங்க? ஏன் தடுக்கணும்? எதுவும் பேசுறதுக்கு டைம் இல்ல. ஆனாலும் நீங்க 2 பேரும் கேக்குறதால சொல்றேன். நான் இந்த திருவிழாவுக்கு வந்த காரணமே ஒரு கனவுதான். அப்போ ஒரு சித்தர் வந்து அருள் வாக்கு சொன்னாரு. கர்ணா உயிருக்கு ஆபத்து இருக்கு, அவனை காப்பாத்தணும்னா உன்னை அம்மனே அழைப்பான்னு சொன்னாரு. அப்பதான் இந்த திருவிழா அழைப்பு வந்துச்சு. நான் அவன் கூடவே இருக்கணும், அவனை பத்திரமா பாத்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த திருவிழாவுக்கே நான் வந்தேன். இப்ப இந்த சிலம்பம்லாம் அவனுக்கு என்ன நடக்க போகுதோ, ஏது நடக்க போகுதோன்னு எனக்கு பயமா இருக்கு. தேவையில்லாம சிலம்பம் போட்டியில கலந்துக்கிட்டான். என்ன இந்தோ கனவா சிந்தரா? இந்த காலத்துல இதெல்லாம் நீ நம்புற? அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி இது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லக்கா. அடுத்தடுத்து நடக்க போறதெல்லாம் பார்த்தா அந்த சித்தர் சொல்றது உண்மையாவே நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. இந்து அக்காவும் கருணா அண்ணாவுக்கு உயிர் ஆபத்துன்னு சொல்றாங்க. அப்போ நிச்சயமா 2 பேருக்குள்ள யாருக்கும் ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. சாமி, யாருக்கும் எதுவும் ஆகாம காப்பாத்து. என்ன நாகவலி யோசிக்கிற? இந்து அக்கா, நீங்க சொல்றதுதான் சரின்னு எனக்கு தோணுது. நீ வா, முதல்ல அவங்கள விளையாட விடாம நம்ம தடுக்கணும். சரி வா வா, வா, எந்திரி. எழுந்திரி. பாத்து பாத்து